எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டுக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால கிட்டத்தட்ட நிஃப்டி 274 பாயிண்ட் இறங்குறதுலேருந்து தப்பிச்சிட்டான். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் லீவு. இருந்தாலும் நான் போய் பார்க்குறேன், அப்படியே மெதுவாக போய் பார்க்குறேன். வேர்ல்டு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே மெதுவாக பார்க்குறப்ப என்ன ஆகுது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 295 பாயிண்ட் இறங்கி 17,500 அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே அமைதியாக சத்தம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் அப்படின்னா அந்த 274 பாயிண்ட் இறங்கினதுக்கும் நம்மளுடைய ஷேர் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னைக்கு. ஏன் அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும் பிஎஸ்சி ஆகட்டும் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால இந்த இறக்கம் வந்து நம்மளை தாக்காது. ஏன் தாக்காது அப்படின்னா மறுபடியும் சத்தம் இல்லாமல் போய் குளோபல் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நான் பார்க்கல. அதை பார்த்தா தான் 200 பாயிண்ட் இறங்கியிருக்கானே. அழுங்க அப்படி போய் ஃபியூச்சர்ஸ் எடுத்து பார்க்குறேன். யூஎஸ்ஏ மார்க்கெட்டினுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறேன். அவன் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அமெரிக்க மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து நேற்றத்தை க்ளோசிங்ல இருந்து மறுபடியும் தொடர்ந்து மேல் நோக்கியோ அல்லது ஃப்ளாட்டாவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நம்மளுக்கு ஒரு நன்மை தான். சபாபா எத்தனை லீவுங்க, எப்போ பாரு லீவாகவே இருந்தது போன ஆகஸ்ட் மாதத்தில். நல்ல வேலை இனி செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் கூட லீவு கிடையாது. அப்போ தான் நம்மளுக்கு மைண்டு வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். வாரத்தில் 5 நாள் ட்ரேடிங் இருந்தால் கரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நீ அக்டோபரில் தான் மறுபடியும் ஒரு 3 நாள் லீவ் வருது. தசரா பண்டிகை, தீபாவளி, பலி பிரதித்தா பதான்னு ஏதோ வாயில முடியாத மாதிரி ஒரு பேர் இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு 3 நாள் லீவ் வருது. ஸோ ஆக மொத்தம் செப்டம்பரில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஃப்ளோ அப்படியே நீட்டாக மெயின்டைன் ஆகும் 5 நாளும். நண்பர்களே, நீங்கள் வந்து என்னை பாண்டு வாங்குறத பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுக்கு நான் எதை யூஸ் பண்ணுறேன்னா zerodha ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். zerodhaல எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட். அதில் வந்து கைட் அப்படின்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி பாண்ட் எப்படி வாங்குறது அப்படின்றது காமிக்கிறேன். அதே மாதிரி zerodhaல என்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாவே நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். பட் அதுக்கு வந்து காயின் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது, பாண்டினுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நண்பர்கள், இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாண்டு ஃபண்டில் ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய வருமானம் வந்து எப்போதும் பெரும்பாலும் மேல் நோக்கியே இப்படியே போயிட்டுருக்கும். ஒரு ராக்கெட் மாதிரி மேலேயே போயிட்டுருக்கும். இது ராக்கெட் மாதிரி போயிட்டு இருந்தாலும் 1000 ரூபா நீங்கள் வருஷம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி 1ஆம் தேதி போடுறீங்கன்னு வச்சுங்களேன், டிசம்பர் 31ஆம் தேதி போய் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி மேலே இங்கேயும் இந்த பாட்டிலில், அதாவது ராக்கெட்டை மேலே விடுங்கடான்னா சில பேர் பாட்டிலை வச்சு கீழே விட்டுருவானுங்க நிலத்தில். அது பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் போயிட்டு இருக்கும். பட் பாண்டில் வந்து பாண்டு வாங்கினீங்கன்னா அதனுடைய வருமானன்றது இப்படி மேல் நோக்கி தான் போகும். நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஜனவரி 1ஆம் தேதி போட்ட 1000 ரூபா டிசம்பர் 31ஆம் தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா 1040 ரூபா, 1080 ரூபா இப்படித்தான் லாபம் கொடுப்பான். சரிங்களா? ஷேர் மார்க்கெட் கிழக்கி மேக்கி தெக்கி வடக்கையும் போயிட்டு வந்தாலும் ஒரு நாள்லயே 10% ஏறக்கூடிய லாபமெல்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. அதே மாதிரி கும்பா பாடுறதுலையும் 40% கீழே இறங்குவான். ஒரு வாரத்திலேயே நீங்க போட்ட போனால் ஒரு 1000 ரூபா வந்து வெறும் 600 ரூபா தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் நடப்பது உண்டு. பட் பாண்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே கிராஜுவலா மேல் நோக்கியே பயணப்படுவா. பட் ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ மேற்கொண்டு பாண்டுகளை பத்தி இன்னுமே பார்ப்போமே. அதாவதுங்க, கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை, அதனால பொதுமக்கள்கிட்ட பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பணத்தை கொடுங்க, நாங்கள் எங்கள் மக்களுக்கு கொடுக்கணும், அது அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பணத்தை வாங்குறாங்க, இன்ஸ்டிடியூஷன்கிட்ட பணத்தை வாங்குறாங்க. அதுக்கு பேர் கவர்மெண்ட் பாண்டுன்னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே பணம் பத்த மாட்டேங்குது அவங்களுடைய தொழில் நடத்துறதுக்கு. அதனால மறுபடியும் கடன் தனியாக போய் வாங்குறாங்க. ஸோ அதை வந்து கார்பரேட் பாண்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதான் கவர்மெண்ட் பாண்டு, கார்பரேட் பாண்டு. கடன் வாங்குறாங்க, அதுக்கு பேர் கவர்மெண்ட் பாண்டு, கார்பரேட் பாண்டுன்னு வச்சுக்கிறாங்க. வேற என்ன? ஸோ அப்போ வாங்கின கடனுக்கு வந்து அவங்க வந்து ஒன்றா அந்த கடனுக்கு உண்டான பணத்தை வந்து அவங்க திருப்பி தந்தே ஆகணும். ஆமாம், கட்டாயமாக திருப்பி தந்து தானே ஆகணும். உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா கடன் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. ஸோ அந்த பிரின்சிபலை வந்து கண்டிப்பாக 10 இயர் முடிஞ்சோன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த பீரியட், அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்தோன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. இடையில வந்து உங்களுக்கு அந்த பாண்டினுடைய தன்மை பொறுத்து, 0 கூப்பன் பாண்டா அல்லது கூப்பன் பேயிங் பாண்டா அப்படின்ற அந்த தன்மையை பொறுத்து உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட டென்யூரில் நீங்களும் கடன் கொடுக்குற நீங்களும் கடன் வாங்குற அவங்களும் அக்ரி பண்ணுற டென்யூர் பீரியடில் உங்களுக்கு கூப்பன் இன்ட்ரெஸ்ட்டை தான் கூப்பன்றாங்க. அதை கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இதுதான் பாண்டினுடைய சாராம்சம். ஸோ இந்த பாண்டை வந்து நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு இந்த பிரின்ஸ் போட்ட பணத்தையும் 199.50% திரும்பி வந்துடும். அப்படியும் சில பேர்த்துக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் கால் வச்சாலும் கால் வைக்கிற இடத்துல வெடி வச்சிருவாங்க. கிரிப்டோவில் போய் வாங்கினாலும் கால் வைக்கிற இடத்துல வெடிப்பாங்க. பாண்டிலேயே போய் நிறைய பேர் சிக்கிக்கிறவங்க இருக்கிறாங்க. 100ல் 0.5%
யாராவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அது மோஸ்ட்லி நடக்காது. பட் நடந்துச்சுன்னா உங்களுடைய பிரின்சிபலுமே வந்து 4 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம்னு தவிக்கலாம். அல்லது சில நேரங்களில் பிரின்சிபலே வராமல் கூட போயிடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபியூச்சர் ரீட்டைல் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, அவங்க கொடுக்குற கார்பரேட் பாண்டில் நீங்கள் பணத்தை போட்டிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் இன்சால்வன்சி கோர்ட்டில் தான் நிற்கணும். ஏன்னா அவங்க கூப்பனையும் திருப்பி தரல, பிரின்சிபலையும் தரல சில பாண்டுகளுக்கு. அதே மாதிரி தான் ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி, அவன் விட்ட பாண்டுகளுக்கும் அதே கதி தான். அவன் கார்பரேட் அவன் வெளியிட்ட கார்பரேட் பாண்டுகளுக்கும் திருப்பி பணத்தை தரல, வட்டி தரல, அதே மாதிரி பிரின்சிபலையும் திருப்பி தரல. அந்த கிரெடிட்டர்ஸுமே என்ன பண்ணுறாங்க, போய் இன்சால்வன்சி கோர்ட்டில் லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க பணத்தை எப்போ வாங்குறதுன்ட்டு. பட் கவர்மெண்ட் பாண்டில் பெரும்பாலும் இந்த மாதிரி நடக்காது. ஸ்ரீலங்காவில் தான் நடக்கும். ஏன்னா அவன் கண்ட்ரியே திவாலானா அவன் என்ன சொல்லுவான், ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்கள் நாட்டு நிலைமை நல்லானா தராங்க அப்படின்பா. நண்பர்களே, நம்ம இந்த கவர்மெண்ட் பாண்ட்னா என்ன, கார்பரேட் பாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவனுங்க கவர்மெண்ட் பாண்ட் ஆகட்டும் கார்பரேட் பாண்ட் ஆகட்டும் அவங்க எப்போ வெளியிடுறாங்களோ அப்போவே போய் கைப்பிடிக்கிறதா, இல்லை அதை யாராவது வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதமோ 10 மாதமோ கழித்து எங்காவது கொண்டு போய் ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து செல் பண்ணுறப்ப அப்போ போய் கைப்பிடிக்கிறதா. ஸோ எப்போ நம்ம போய் இந்த பாண்டுகளை கைப்பிடிக்கிறது, கைப்பற்றுவது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக போய் வாங்கணும்னு வச்சிங்களா, ஒரு கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது. கவர்மெண்ட் பாண்ட் வந்து சில தளங்களில் சில பிளாட்ஃபார்ம்களில் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க, எங்கள் பாண்டை வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா ஜீரோதான்னு ஒன்று இருக்குது, ஜீரோதா கீழே கைட்டுன்னு ஒன்று இருக்குது. கைட்டு வழியாக காயின் அப்படின்றதுல லாகின் பண்ணிங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், இந்த மாதிரி காயின் அப்படின்றது ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, காயின் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வரிசையாக டேஷ்போர்டு, மியூச்சுவல் ஃபண்டு, கவர்மெண்ட் பாண்டு, கார்பரேட் பாண்டுன்னு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் பாண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கிட்டுங்களேன், பாருங்கள் 1ஆம் தேதி பிட்டு க்ளோஸ் ஆகுது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 2024 வரைக்கும் நான் ஒரு பாண்டு தர்றேன், அதாவது நான் எனக்கு தயவுசெய்து கடன் கொடுங்க, 2024 நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், உங்களுக்கு நான் 6.57% வட்டி தர்றேங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் 2032 வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய பாண்டு வச்சுக்கோங்க, அதை அந்த பாண்டை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பணம் கொடுங்க, அந்த பணத்தை வந்து நான் உங்களுக்கு 7.19% வட்டி போட்டு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றது. அந்த வட்டிங்கிறது 6 மாதத்துக்கு ஒருக்கா வரலாம், 1 வருஷத்துக்கு ஒருக்கா வரலாம், அல்லது அந்த மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு வரலாம். அந்த சாராம்சம் எல்லாம் உள்ள போய் அதை படிச்சு பார்த்தா தான் தெரியும். அதுக்கெல்லாம் வெடிஞ்சிரும். டெட் ஃபண்ட், அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். திடீர்னு பேரை மாற்றி நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் பானுங்க, பாண்டையே ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. எல்லாமே சாராம்சம் ஒன்று தான். கடன் கொடுக்குறோம் ஒருத்தர், கடன் வாங்குறவங்க ஒருத்தர், அதுக்கு வட்டி கொடுக்கணும், பிரின்சிபலை திருப்பி தரணும். திடீர்னு அந்த பாண்டையே அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஈக்குட்டியாக மாற்றலாம். அது பயங்கரமான காம்ப்ளிகேட்டட். அதுக்குள்ள காலடி இப்போதைக்கு நான் எடுத்து வைக்கிறதுக்கு விருப்பப்படல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அந்த பாண்டை கைப்பற்றுவது, நான் டைரெக்டாக போய் கைப்பற்றணும்னா இந்த மாதிரி காயின்ல அப்ளை பண்ணி பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுக்கலாம். நான் எனக்கு போய் 2032 பாண்டை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் 10 வருஷம் உட்காந்து பல்லாக்கு பார்த்துட்டு இருக்கணும். அதெல்லாம் பெரிய ஆளு பண்றது. நான் இப்ப பண்றதுனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுனா அதுலயும் 2061 வரைக்கும் வச்சிருக்கிறதெல்லாம் இருக்கு. அதுக்கு 7.51% தர்றாங்களாம். எனக்கெல்லாம் வேண்டாம், 2024 தர்ற பாண்டை வேண்டாம், நம்ம இப்ப வாங்கி பார்க்கலாம். அது என்னங்கிறது இப்ப பார்ப்போம். அதே மாதிரி நம்ம கார்பரேட் பாண்டையும் நம்ம டைரக்டா போய் வாங்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன், இந்த எடில்வைஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணி பார்க்குறேன். அது ஏதோ சைன் இன் பண்ண சொல்லுது, அது வேண்டாம். ஸோ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி கார்பரேட் பாண்டுகளை எல்லாம் நான் எப்படிப்பா டைரெக்டாக வாங்குறதுன்னா, இந்த மாதிரி நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் இப்போதைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் போயிட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து நீங்கள் 4 வருஷம் 48 மந்த்தா 12 24 4 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா 8.35% ரிட்டர்ன் தர்றாங்களாமா அப்படின்னு சொல்கிறான். நான் அப்ளை பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கார்பரேட் பாண்ட் ஆகட்டும் கவர்மெண்ட் பாண்ட் ஆகட்டும் டைரெக்டாக வாங்குறதுக்கு இந்த தளங்கள் இருக்குது. நான் இப்போதைக்கு கவர்மெண்ட் பாண்டிலேயே போய் கையை வைக்கிறேன். கவர்மெண்ட் திவாலாகாமல் இருந்தால் சரிதான். ஸோ இந்த பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 100 யூனிட் 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்றாங்க. சரி, கவர்மெண்ட் பாண்டு தான், நான் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி பார்க்குறேன். இதில் கன்ஃபார்ம் அப்படின்னு கெடுக்குது. அப்போ கன்ஃபார்ம்னு கொடுத்தா இது என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்காது, நேராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். நல்லா யோசிச்சுங்க, வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குது. நான் நல்லா யோசிச்சுட்டேன். 2 வருஷத்துக்கு வச்சுருந்தா 2024 வரைக்கும் வச்சுருந்தா 6.69ங்கிறது ஒரு டீசெண்டான வட்டி தான். சரி, ஓகே அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே, நான் ஆர்டர் போட்டோன்னே அது சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்ன்னு வந்துருச்சு. நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, இது என்கிட்ட பணத்தை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீட்டெயில் ஒன்று வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். அது வரல. ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வந்து அதில் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து பணத்தை போய் டிடெக்ட் பண்ணுற மாதிரி வரணும்னு எதிர்பார்த்தேன். அது வரல. ஏன் அப்படின்றது தெரில, பார்க்கலாம். சரிங்க, நான் கவர்மெண்ட் பாண்ட் டைரெக்டாக போய் வாங்கிட்டேன், ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அது பேங்க் அக்கௌண்ட்லேருந்தோ அல்லது ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்தோ பணத்தை டிடெக்ட் பண்ணிடும். அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கணேஷ் சதுர்த்திங்கனால ஏதாவது லிங்க் லீவில் இருக்கா என்னங்கிறது தெரில.
ஒன்றா ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அவன் என்ன சொல்கிறான்னா அது என்னன்றதை பார்த்துக்கலாம். அடுத்தது நான் இப்போ இந்த பாண்டை வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த கவர்மெண்ட் பாண்டை திடீர்னு இதை நான் 4 வருஷத்தை ஹோல்டு பண்ணணும். ஆனால் திடீர்னு 4 மாதத்தில் எனக்கு ஒரு அவசரமாக ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது ஒரு வைர நெக்லஸ் வாங்கி தரணும் அப்படின்னு எனக்கு தோணுன்னு வச்சுங்களேன். அப்போ நான் இதை விற்கணும் அப்படின்னு வச்சுக்கணுங்களேன். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இதை டிமேட் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே கொண்டு போய் வித்தரலாம் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து பாண்ட் ETF. உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த பாரத் பாண்ட் ETF அப்படின்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாரத் பாண்ட் ETF அப்படின்றது ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆகி EBE ETF 0423 அப்படின்னு வரும். அப்படின்னா 2023 4வது மாதம் இது மெச்சூர் ஆகுதான். இதை போய் நான் வந்து என்ன ரேட் அந்த மார்க்கெட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போய் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம டைரெக்டாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம், அல்லது ETF-ஆ வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ETF-ஆ வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவரியில் கரெக்டாக இருக்காது. விற்கிறவங்க வந்து இன்னைக்கு நியாயமான விலை 1010 ரூபாய்ன்னு இருக்கும், ஆனால் அவங்க 1025 ரூபாய்ன்னு போட்டு வச்சிருப்பாங்க. திடீர்னு அவனுக்கே ஒரு அர்ஜென்ட் ஆயிரும். அவங்க வந்து விற்க போலான்னு நினைக்கல, கிட்டத்தட்ட 1010 ரூபா நியாயமான ரேட்டு, வட்டியோட சேர்த்து 1010 ரூபா நியாயமான ரேட்டுன்னு இருக்கும். ஆனால் அவங்க போய் 1000 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகள் ETF-ல இருக்கு. நீங்க டைரக்டா வாங்கி அந்த பீரியட் வரைக்கும் மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா அதில் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஈல்டு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம டைரக்டா போய் ஒரு கவர்மெண்ட் பாண்ட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துட்டோம். ETF மாத்தினா கார்பரேட்டை போய் எப்படி டைரக்டா வாங்குறதும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அந்த எடில் வைஸ்ல போயிட்டு மித்தூட் ஃபின்கார்ப் வாங்குறதுனா அப்ளை பண்ணி இதே மாதிரி வாங்கிட வேண்டியதா. பட் நான் கார்பரேட் பாண்ட் வெளியே போய் நான் வாங்கல, கவர்மெண்ட் பாண்ட் மட்டும் நான் தான் இப்போதைக்கு நான் வாங்கிக்கிறேன். சரி, ஓகே, இந்த தலைவலியே எனக்கு வேண்டாம், நான் மியூச்சுவல் ஃபண்ட் வழியா நான் பாண்டுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்றது மிகவும் ஒரு உன்னதமான வழி. அது என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டெட் ஃபண்ட் அப்படின்றதுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க. அதில் பல வெரைட்டிஸ் இருக்கு. இதில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது இந்த கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு. ஏன் இப்போ அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குன்னா, டக்குன்னு 3 மாசமோ 6 மாசமோ இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். மறுபடியும் நம்ம திருப்பி போய் வாங்க போகும்போது அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகிட்டு இருக்கே. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் சைக்கிளில் போன 3 மாசத்துக்கு நம்ம வச்சிருந்தப்ப 4.25 வட்டி கொடுத்தா அடுத்த 3 மாசத்துக்கு நம்ம வச்சிருக்கிறதுல 5% கூட வட்டி கொடுக்கலாம். அதனால இப்போதைக்கு இந்த அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நாங்கள் ரொம்ப இத்து போன கம்பெனிகளில் கூட நாங்கள் பணம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்கள் பணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாண்டு ஃபண்டு தான் இருந்தாலும் நாங்கள் போய் ஏதாவது ஒரு ரிலையன்ஸ் கேபிட்டல் கம்பெனியில் இருக்கிற பாண்டை வாங்க போகிறோம், அல்லது வேற ஏதாவது ஒரு ரேட்டிங் நல்லா இருக்கு, பட் அந்த கம்பெனி எதிர்காலத்தில் திவால் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போடக்கூடிய ஃபண்டுகள் தான் வந்து கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஒரு கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் அப்படின்றத, அதாவது இந்த மாதிரி டைரெக்டாக போய் வாங்காம நீங்கள் போய் டைரெக்டாக போய் ஹோட்டலில் போகாமல் உட்காந்து சாப்பிடாம வீட்டம்மாக்கிட்ட நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி தான் டைரெக்டாக போய் அவங்க பாண்டையே நம்ம போய் வாங்காம இந்த பாண்டுகளை வாங்கி வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான யூனிட்ஸை வாங்குறோம். அப்படி வாங்கும்போது என்ன வாங்கலாம், இந்த மாதிரி கார்பரேட் டெட் ஃபண்ட் வாங்கணும்னு வச்சுங்களேன். கடைசி 6 மாதத்துக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தா ஐசிசி ப்ரூடென்ஷியல் 2.21% கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி ஆல் சீசன் பாண்ட் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா அது கடைசி 6 மாதத்தில் 3.76 ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்கான் டாடா டைனமிக் பாண்ட் ஃபண்டு. ஆனால் அவனுடைய ஏஎம்னு பார்த்தா வெறும் 144 கோடி தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர். ஒரு 5000 கோடின்னு இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி PSU பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்னுடைய பாண்ட் ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி 6 மாதத்தில் 2.25 கொடுத்துருக்கான். அப்போ இருக்கிறதுலே எது அதிகமானு பார்த்தோம்னு வச்சுக்கிட்டிங்களா, ஓரளவுக்கு பேட்ரு, கொஞ்சம் சேஃப்டியும் பார்த்தோம்னா இந்த நிப்பான் இந்தியா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் ஃபண்ட் அப்படின்ற ஒரு 2.47% கொடுத்துருக்கான். அவன் வந்து 3909 கோடி வந்து மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறான். ஸோ இது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியல் ஆல் சீசன் பாண்ட் ஃபண்டை வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். கடைசி 6 மாதத்தில் 2.63% கொடுத்துருக்கான். ஸோ நான் அதை போய் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாண்ட் ஃபண்டை போய் நான் காயினில் போய் தேடி பார்க்குறேன். ஐசிசி ப்ரூடென்ஷியல் ஆல் சீசன் பாண்ட் ஃபண்டு எனக்கு க்ரோத்து தாங்க வேணும், எனக்கு டிவிடெண்ட் பே அவுட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல் சீசன் பாண்ட் ஃபண்டை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி கிளிக் பண்ணுறேன். அவன் பார்க்குறக்கு ராக்கெட் மாதிரி தான் இருப்பான், மேலே போகிற மாதிரி. ஆனால் 2014 13 ரூபா, இப்போ 2022 30 ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் வந்து டபுள் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறானுங்க. ஸோ இப்போ இதை போய் நான் வாங்க போகிறேன். அதாவது உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்க,
டைரெக்டாக எப்படி கவர்மெண்ட் பாண்ட் ஃபண்ட் வாங்குறதுன்னு காமிச்சிட்டேன், இடிஎஃப்னா எப்படி டைரெக்டாக வாங்குறது அப்படின்றத காமிச்சிட்டேன். கார்பரேட் ஃபண்டு நான் வாங்கல, அதனால் அதை காமிக்கல. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் பாண்ட் ஃபண்ட் வாங்கலாம், கிரெடிட் ரிஸ்க் பாண்ட் ஃபண்ட் வாங்கலாம், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான தீம்ஸ். ஆனால் நான் போய் இப்போ வாங்குறது மியூச்சுவல் ஃபண்டு வழியாக நான் பாண்டை வாங்கிக்கிறேன். அதுக்கு பேர் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஆல் சீசன் பாண்ட் ஃபண்ட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெட்டராக இருக்கும், என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு பெட்டராக இருக்குன்றதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் போய் இங்கே பை அப்படின்றத நான் கொடுத்தேன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அது என்ன சொல்லுது, பேமெண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து வாங்க முடியாது, முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து வாங்கலாம். இப்போ பேமெண்ட் கேட் வழியாக வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஒரு 10,000 1 லட்சம் அப்படின்றத நான் போடுறேன். இப்போ பை நவ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சுக்கப்பா, 1 லட்ச ரூபா ஐசிசி ப்ரூடென்ஷியல் ஆல் சீசன் பாண்ட் ஃபண்டில் போடுறியா அப்படின்னு கேட்குது. ஆமாம் அப்படின்றேன் நான். இது ப்ராப்பராக வேலை பாது. மறுபடியும் நான் கன்ஃபார்ம் நவுன்னு கொடுத்ததுக்கப்புறம் பே நவுன்னு நம்ம கொடுக்குது. எதுக்கு இப்போ பே நவுன்னு கொடுக்குது, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தூக்கிட்டு போக போகுது, அதனால் இப்போ பே நவ் அப்படின்னு கேட்குது. சரிங்க நண்பர்களே, நான் அந்த பே நவ் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு ஐசிசிஎல்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆச்சு. அதன் மூலிமா நான் பேமெண்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிட்டேன். இப்படி தாங்க நண்பர்களே, நம்ம ஒரு பாண்டை வந்து சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மிக்சி. ஸோ இப்படி தாங்க நண்பர்களே, நம்ம வந்து ஒரு பாண்டை போய் வாங்கணும்னா நம்ம டைரெக்டாகவும் போய் வாங்கிக்கலாம், அல்லது அந்த பாண்டை டைரெக்டாக வாங்கினவங்க வேறு வழி இல்லாமல் அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு சந்தையில் வந்து விற்கும்போது அதை ஒரு இடிஎஃபாக போட நம்ம போய் வாங்கிக்கலாம். இல்லை கார்பரேட் பாண்டை போய் நம்ம வாங்கணும்னா நம்ம போயிட்டு அந்த எடில்வைஸ் அப்படின்ற வெப்சைட்டில் ஈஸியாக வாங்கிக்கிடலாம். அதே மாதிரி மியூச்சுவல் இந்த அக்கப்போரே நம்மளுக்கு வேண்டாம், நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வழியாக ஏற்கனவே பாண்டுகளை வாங்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கோம், அங்கே போய் நம்மளுடைய யூனிட்டை நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா பேசாமல் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் கூட நம்ம வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த ரெண்டுலேயுமே வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்றது கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வகையில் அதை பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளுக்கு கொழுக்கட்டை வேணும்னா நம்ம இந்த மிக்ஸி அரைக்கிற சவுண்டெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். எனிவே, ஸோ வாரன் இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள். இன்றைக்கி வந்து கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப விவரமாக இருக்கக்கூடியது குறிக்குது. ஸோ இந்த வாரன் பஃபெட்னுடைய டாப் 5 மந்த்ரா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் உருப்படியாக வாழணும் அப்படின்னா இந்த டாப் 5 மந்த்ரா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷேர் மார்க்கெட்டை கீழே பயப்பட்டு இறங்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து கீழே இறங்குச்சு, தைவான் சைனா வாரில் வந்து கீழே இறங்கும்போது தைரியம் மற்றவங்க பயப்படும் போது நீங்கள் போய் வாங்கி பாருங்க, கண்டிப்பாக ஒரு லாபம் அப்படின்றது இருக்குது அப்படின்றது அவர் அனுபவத்தால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் கிரீடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நான் காலுக்கு போடுற ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு எப்போ மார்க்கெட்டில் கீழே போய் பாதாளத்தில் கிடக்குதோ அப்போ வாங்குறதே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கெல்லாம் நல்லா கீழாப்பில் கிடந்தான், இப்போ நல்லா உச்சாணி கொம்புக்கு வந்துட்டான். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் இவர் ஏன் போய் பேடிஎம் விஜய் சேகர்கிட்ட போய் விழுந்தாருன்னு தெரியல. பேடிஎம் அப்படின்ற ஷேர் இவர் வாங்கி வச்சிருக்காரு, அது 2000 கீழே வந்து இப்போ அதில் ஒரு முதலீட்டாளர், அவர் முதல்ல இருந்தே முதலீட்டாளர் தான் சொல்லப்படுது பேடிஎம்ல. எதுவே எப்படியோ பேடிஎம் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து இவருக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் இவர் சொல்ல வர சாராம்சம் என்ன அப்படின்றதுனா, ஒரு நல்ல ஷேர் கீழே அடியாப்பில் கிடைக்கும் போது நம்ம வாங்கி வைக்கணும், முதலீடு பண்ணணும் அப்படின்றாரு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டு போயிட்டு இருக்கீல, எந்த ஷேரை நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக மேலே ஏறிட்டு இருப்பான். அதானி வாங்கினாலும் சரி, டிடிஎம்எல் வாங்கினாலும் சரி, எந்த ஷேர் அதை ஜேபி பவர் வாங்கினாலும் சரி, எவனை பார்த்தாலும் மேலே போயில நல்லா ஏறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த புல் மார்க்கெட் முடிஞ்சு பியர் மார்க்கெட் இறங்கும் போது தான் எந்த கம்பெனியெல்லாம் வந்து திவாலாகக்கூடிய நிலைமையில் இருக்குது, அல்லது எந்த கம்பெனியெல்லாம் ஓவர் வேல்யூடு அப்படின்றது தெரியும். அதாவது அலை அடிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் கடலை குளிச்சுட்டு இருப்பாங்க, அந்த அலை உள்வாங்கி உள்ளே போனதுக்கப்புறம் தான் யார் ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் போடாமல் குளிக்கிறாங்க அப்படின்றது தெரியும், நல்லா கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வாங்கிட்டு பேசாமல் படுத்துக்கணும், நீட்டி படுத்துக்கணும். அப்போ தான் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம்ன்றார். நீங்கள் கையில் வச்சுருக்கிற வரைக்கும் ஷேர் மார்க்கெட் ஏறவே ஏறாது, இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். நீங்கள் என்னைக்கு வெளியே வரீங்களோ அப்போ வந்து 20%, 40%, 50%, 3 நாளில் 100% லாபம் கொடுத்துருவான். அதனால் யாருக்கு கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட் நல்லா பணத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சும்மா ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்காது,
கோவிட்ல வந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உக்ரைன் ரஷ்யால வந்த மாதிரி, வார்ல வந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பாவது ஒரு இனி அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்தது பட்ஜெட் வரப்போகுது, அந்த மாதிரி சமயங்க வந்து எப்பாவது ஒரு தடவை தான் வரும். அப்ப நீங்க நம்பிக்கையோட நிறைய பணத்தை போட்டு முதலீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய 5 டாப் மந்த்ரா சொல்றாரு. இந்த மந்திரங்கள் உங்களுக்கு உதவுச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். இன்றைய வீடியோக்கள் உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.